Hello friends, welcome to our channel Mech Tamil Nahom. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம ஒரு வெளி இடத்துக்குள்ள நம்ம பைக்கை விடும்பொழுது நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பைக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பைக்கை யாரும் திருடாமல் எப்படி பார்த்துக்கிறது, அதுக்கு வந்து சேஃப்டி லாக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி லாக்ஸ்லாம் இல்லாமல் உங்கள் பைக் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம மெக் தமிழ் நஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அங்கே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட தகவல் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். இப்போ வர மாடர்ன் பைக்ஸில் எல்லாமே டிஸ்க் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கில் ஹோல்ஸும் இருக்கும். ஸோ டிஸ்கில் ஏன் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி திருட்டை தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கில் ஹோல்ஸ் இருக்கா, ஸோ அந்த ஹோல்ஸில் ஒரு நட்டு போல்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நட்டு போல்ட்டை, அதாவது அந்த பிரேக் கேலிப்பர் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேலிப்பர் பக்கத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை எப்படியும் ரன் பண்ணும்போது இடிக்கும். ஸோ டிஸ்கில் கண்டிப்பாக இடிக்கும். ஆனால் அவனுக்கு என்னன்னு தெரியாது. எப்படி சுற்றி புற்றி எப்படி செக் பண்ணாலும் அவனால் கண்டே பிடிக்க முடியாது அங்கே ஒரு நெட் இருக்கிறத. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணிங்கன்னா அவனால் திருட்டை வந்து நம்ம 100% தடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கில் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். ஸோ அந்த ஸ்பார்க் ப்ளக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கழட்டிட்டு பார்ஷியலாக மேலே வைங்க. அதாவது லைட்டாக தொட்டும் தொடாமல் மேலே வச்சிங்கன்னா அவன் வண்டியை ஸ்டார்ட் பார்க்குறதுக்கு ஸ்பார்க் ப்ளக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஆனால் உண்மையிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவன் பைக்கை லாக்கை உடச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்பொழுது இந்த ஸ்பார்க் ப்ளக்கை அவன் கவனிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒரு டென்ஷனில் இருப்பான். ஸோ அந்த டென்ஷனில் இருக்கும்போது இந்த வண்டியை அவன் சுற்றி முற்றி என்ன தான் பார்த்தாலும் வண்டியை வந்து அவனால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே அந்த பைக்கை விட்டுட்டு அவன் போயிடுவான். இதுதான் ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைலன்சரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். சைலன்சரில் உங்கள் சைலன்சரோட ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணியை வச்சுக்கோங்க. அந்த துணியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலன்சரில் அந்த துணியை நல்லா மூடி அடைச்சிட்டு போகுது அவன் வண்டி என்ன தான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே போனால் மட்டும்தான் என்ஜின் ரன் ஆகும். அப்படி எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே போகலாம் என்ஜின் ரன் ஆகாது. அவன் என்ன தான் அவன் சுற்றி முற்றி தேடினாலும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சைலன்சரெல்லாம் செக் பண்ண மாட்டான். ஏன்னா திருட வரவன் எப்படி எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக அவன் பைக்கை திருடின்னு போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக தான் பார்க்க முடியும். அவன் அங்கே உட்காந்துனே இந்த ஸ்பார்க் ப்ளக்கு, இந்த டிஸ்க் பிளேட்டு, அப்புறம் இந்த சைலன்சர்லாம் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தானா அதுக்குள்ளே நம்மளே வந்துடுவோம். ஸோ அவன் வந்து இந்த சைலன்சர் இதெல்லாம் செக் பண்ண மாட்டான். அவன் வண்டி ரன் ஆகல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு வண்டியை விட்டுட்டு போயிடுவான். நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட ஃபியூல் டேப் வச்சு தான் நம்ம வந்து அதை நம்ம தடுக்க போகிறோம். எப்போவுமே ஃபியூல் டேப் வந்து ஆன் இல்லை ரிசர்வில் இருக்கும். நம்ம பார்க் பண்ணிட்டு போனாலும் நிறுத்திட்டு போனாலும் நிறைய பேர் அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஆஃப் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பழுப்பு ஒன்று போவோம். அந்த பழுப்பு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பழுப்பை நீங்கள் கழட்டி விட்டுட்டு போயிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணுங்கள், மறந்துட போகிறீங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பழுப்பு கழட்டி விட்டுட்டு அப்படியே லைட்டாக மேலே வச்சா அதுக்கு தெரிஞ்ச மாதிரியே அது பக்கத்துலேயே அந்த பழுப்பை விட்டுருங்க. அப்படி விடும்போது என்ன ஆகும், அவன் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுவான். ஸ்டார்ட் பண்ணிட்டு போனால் கார்பரேட்டர் இருக்கிற ஃபியூல் மூலமாக கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ அவன் உடனே வந்து பெட்ரோல் ஆன் ஆஃப் ரிசர்வ் பட்டனை செக் பண்ணுவான். அப்படி செக் பண்ணி அவன் ரிசர்வோ இல்லை ஆனோ போட்டு ஓட்டான் கூட ஃபியூல் கீழே தான் போகும். அவன் கண்டுக்க மாட்டான். அதுக்குள்ளே என்ன ஆகும், ஃபியூல் வேஸ்ட்டாக போகும். எப்படியும் வந்து அவன் அதுக்குள்ளே நம்ம வண்டியை கண்டுபிடிச்சிடலாம். அவன் வண்டியை விட்டுட்டும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பைக்குக்கு ஒரு லாக் ஒன்று போடுறது பாருங்கள். ஸோ எங்கள் பைக்கு ஃப்ரண்ட் வீல்லே ஒரு அந்த வீலை லாக் பண்ணுறதுக்கு லாக் இருக்குது. அது வந்து ரொம்ப ஜாஸ்தியான வேலை கூட கிடையாது. அப்படி இல்லையா இந்த சைக்கிளுக்கு போடுற பூட்டு கூட போடலாம். ஸோ அதுக்கு அவன் அந்த மைண்ட் செட்டில் கூட வரமாட்டான். முடிஞ்ச அளவுக்கு வந்து சைட் லாக்கை உடைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து மோஸ்ட்டாக எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டியில் நம்ம சைக்கிளுக்கு போடுற லாக்கோ இல்லை அவன் டிஸ்க் அந்த ஃப்ரண்ட்டில் வீலில் போடுற லாக்கோ அதுக்கெலாம் அவன் யோசிச்சுட்டு வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கம்மி செலவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோன்னா நம்ம பைக்கை தொலைகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சேஃப்டி லாக்கர்ஸ்லாம் போடுறதுக்கு பாருங்கள். இவ்வளோ பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு வரீங்க, உங்கள் பைக் அதே இடத்துல தான் இருக்குன்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பார்க் ப்ளக்கை ஒழுங்காக கனெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கில் இருக்கிற போல்ட்டை கழட்டுங்க. சைலன்ஸில் இருக்கிற துணியை எடுங்க. ஃபியூல் பழுப்பை ஒழுங்காக கனெக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்க பைக்கை சேஃப்டியாக வச்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவாக அதை அப்லோட் பண்ணிடலாம். நன்றி.